Hello guys, welcome back to our channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா பேக்கரி ஸ்டைல்ல உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸா பண்ண போறோம். 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா எடுத்துக்கோங்க. இத வந்து தோல் நீக்கி எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு இப்போ தோல் சீவி எடுத்தாச்சு. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்குல நடுவில் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த உருளைக்கிழங்கை ஸ்லைஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் குச்சி குச்சியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். மெலிசா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் மெலிசா சீவினீங்கன்னா. வாங்க இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா உருளைக்கிழங்குமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி எடுத்ததுமே உடனே வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைனா ஒரு மாதிரி கருப்பாகிடும் உருளைக்கிழங்கு ரொம்ப நேரம் காய விட்டோன்னா. அதனால டக்குன்னு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து செகண்ட் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை இப்போ இந்த சால்ட் வாட்டரில் வந்து சேர்த்துடலாம். இப்போது நம்ம சால்ட் வாட்டரில் சேர்த்த உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வாட்டி. நம்ம உருளைக்கிழங்கு இப்போது செகண்ட் டைமும் சால்ட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. கம்ப்ளீட்டாக தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. இப்போது செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மசாலா சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு 65 மசாலா சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஓகே தான். 1 ஸ்பூன் அளவு சீரக பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உருளைக்கிழங்கையும் இதுலேயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவில் உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் சேம் மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும்.